அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 8ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3 புணர்ச்சி என்னும் இலக்கணம். முதலில் இலக்கணம். இலக்கணம் எதற்கு பயன்படுகிறது என்றால், ஓர் மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் இலக்கணம் பயன்படுகிறது. அது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியை நீ கற்றுக்கொண்டு பிழையில்லாமல் பேச வேண்டும், பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை கற்க வேண்டும். இலக்கணம்தான் ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் வழிவகை செய்யும். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழியிலேயும் 5 வகையான இலக்கணங்கள் இருக்கின்றது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று தமிழ் மொழி 50 இலக்கணங்களை உள்ளடக்கியது. இந்த 5 வகையான இலக்கணங்களிலும் ஒவ்வொரு இலக்கணத்துக்குள்ளவும் பல்வேறு வகையான இலக்கணங்கள் இருக்கு. ஆகுப்பெயர், புணர்ச்சி, பொருள்கோள், வினா விடை போன்ற பல்வேறு வகையான இலக்கணங்களை உள்ளடக்கியது நம்முடைய தமிழ் மொழி. அந்த வகையில் ஓர் இலக்கணம்தான் புணர்ச்சி. புணர்ச்சி என்னும் சொல்லின் பொருள் சேர்தல். புணர்ச்சி என்னும் சொல்லின் பொருள் சேர்தல், இணைதல். நாம் இந்த புணர்ச்சியை எதில் பார்க்க போகிறோம்? மொழியில், ஒரு லாங்குவேஜில் எப்படிலாம் அந்த புணர்ச்சி சேர்தல் நடைபெறுகிறது, அந்த மொழியில் எப்படி நடைபெறுகிறது என்பதுதான் பார்க்க போகிறோம். முதலில் புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவதற்கு சேர்வதற்கு பெயர் தான் என்னது? புணர்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. நிலைமொழி வருமொழி. அது என்ன நிலைமொழி வருமொழி? இந்த இடத்துல மொழி என்றால் சொல். இந்த இடத்துல மொழி என்னும் சொல்லினுடைய பொருள் சொல். இந்த இடத்துல அப்ப நிலைமொழி என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய சொல். நிலைமொழி என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய சொல். வருமொழி என்றால் வந்து சேரக்கூடிய இணையக்கூடிய சொல் வருமொழி. நிலைமொழி என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய சொல். வருமொழி என்றால் வந்து சேரக்கூடிய சொல். ஃபர்ஸ்ட் நிலைமொழி, வருமொழி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, நாம் இருக்கோம், மாணவர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்க. பள்ளிக்கூடம் உங்கள் வீட்டுக்கு தேடி வருதா? நீங்கள் பள்ளிக்கூடத்தை தேடி வரீங்களா? நாம தான் பள்ளிக்கூடத்தை தேடி வந்து சேருகின்றோம். அப்போ பள்ளிக்கூடம் என்பது நிலைமொழி, ஸ்கூல் நிலைமொழி, நீங்களாம் வருமொழி. ஏன்? நாம தான் வந்து இங்கே சேர்றோம், ஸ்கூலில் வந்து சேருகின்றோம், நாம தான் வருகின்றோம். இப்போ ஸ்கூல் என்பது ஒரு இடத்தில் நிலையாக நிற்கக்கூடியது, நாம தான் வந்து ஸ்கூலில் சேர்கின்றோம். அப்போ ஸ்கூல் என்பது, பள்ளிக்கூடம் என்பது நிலைமொழி, நாம வருமொழி. நாம் என்னது? வருமொழி. புரியுதா? சரி, எடுத்துக்காட்ட பாரு. தமிழ் பிளஸ் அமுதம். தமிழ் பிளஸ் அமுதம், இதில் எது நிலைமொழி? தமிழ் நிலைமொழி, அமுதம் வருமொழி. ஏன் தமிழ் நிலைமொழின்னு சொன்னோம்? தமிழ் என்கிற சொல் அமுதத்தோட சேராது. அமுதம் என்கிற சொல்லுதான் இதோட வந்து சேரும், தமிழோடு வந்து சேரும். இந்த இடத்துல தமிழ் என்பது நிலைமொழி, அமுதம் என்பது வருமொழி. இந்த தான் புணர்ச்சியுடைய அந்த விதிகளை யூஸ் பண்ணணும். புணர்ச்சி என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியின் ஈரும். புணர்ச்சி என்னது? நிலைமொழியின் ஈரும். இதான் நீமோ.
தமிழ் என்பது நீ தானே, நீனா நிலைமொழி. புணர்ச்சினா என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியின் ஈரும். ஈர் என்றால் இறுதி, கடைசி. அப்போ நிலைமொழினா இதுதான் பார்க்கணும், இறுதி எழுத்து. வருமொழியின் முதலும். வருமொழி என்றால் முதல் எழுத்தை பார்க்கணும். அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இழு, வருமொழிய முதல் எழுத்து அ. இரண்டும் இணைவுக்கு பேர் தான் புணர்ச்சி. புணர்ச்சி ரெண்டு இணைஞ்சு என்ன ஆகிடும்? ராவாயி தான் என்னவா இருக்க? தமிழமுதமாக இருக்கின்றது. அன்பிற்கினிய மாணவர்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. புணர்ச்சி இலக்கணத்தில் பொறுத்தவரையில், புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை நிலைமொழி என்றாலே ஈற்றசை இறுதி எழுத்தை பார்க்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. வருமொழி என்றாலே முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். அதான் ஃபார்முலா, அதான் சொல்லியிருக்கு. நிலைமொழியின் ஈரும் இறுதியும், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர்தான் புணர்ச்சி. அப்போ நிலைமொழி என்று சொன்னாலே இறுதி எழுத்தையும், வருமொழி என்று சொன்னாலே முதல் எழுத்தையும் பார்க்க வேண்டும். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் சேர்ந்துதான் ராவாக வருகிறது. இதுக்கு பேர் என்னது? புணர்ச்சி. இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. தமிழ் பிளஸ் அன்னை, தமிழ் பிளஸ் அன்னை. இது நிலைமொழி எது? தமிழ் நீமோ. வருமொழி அன்னை வாமோ. புணர்ச்சி என்ன விதி சொல்லு? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும். இப்போ நிலைமொழி இறுதி எழுத்தினது இழ், வருமொழி முதல் எழுத்து அ. இப்போ இழு பிளஸ் இழு கூட்டலா சேர்ந்து ராவாகி தான் அது என்ன மாறிடும்? தமிழ் அன்னையாக மாறிவிடும். இதற்கு பெயர் தான் புணர்ச்சி. சரி, இந்த புணர்ச்சியை என்ன பண்ணியிருக்காங்க என்றால், நிலைமொழியும் வருமொழியும் சேருதில்ல, நின்ற சொல்லும் வருகின்ற சொல்லும் சேருதில்ல, அதன் அடிப்படையில் இந்த சொற்களை நான்காக பிரிச்சிருக்காங்க. என்னது? உயிரிற்று புணர்ச்சி. என்னது? உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. நல்லா சொல்கிறேன், இது புணர்ச்சியினுடைய வகைகள் கிடையாது. புணர்ச்சியினுடைய வகைகள் நம்ம பின்னாடி சொல்ல பாரு, நல்லா காதலாக வாங்க. இது புணர்ச்சியினுடைய வகைகள் கிடையாது. நிலைமொழியும் வருமொழியும், நின்ற சொல்லும் வருகின்ற சொல்லும் சேருதில்ல, அதன் அடிப்படையில் நாளாக சொல்லியிருக்காங்க. என்னது? உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஃபஸ்ட்டு உயிரிற்று புணர்ச்சி. நல்லா கவனி, நான் என்ன சொல்லியிருக்கேன்? உயிர் ஈற்று. ஈற்று என்றது இறுதி. அப்போ இறுதி என்று சொன்னாலே புணர்ச்சி இலக்கணத்தில், நல்லா கால வாங்க, புணர்ச்சி இலக்கணத்தில் இறுதி என்று சொன்னாலே எதை பார்க்கணும்? நிலைமொழியை தான் பார்க்கணும். முதல் என்று சொன்னாலே வருமொழியை தான் பார்க்கணும். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கப்பா, புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை இறுதி எழுத்து என்று சொன்னாலே எதை பார்க்கணும்? நிலைமொழி, நிலைத்து நிற்கக்கூடிய சொல்ல பார்க்கணும். முதல்ல கண்டுபிடி சொன்னாலே எதை பார்க்கணும்? வருமொழியை பார்க்கணும். அப்போ உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல ஈற்றுங்கிற சொல் வந்ததால் நிலைமொழியை பார்க்கணுமா வருமொழியை பார்க்கணுமா? நான் சொல்றது புரியுதாப்பா? புணர்ச்சின்னு என்ன சொல்லு? ரிவைஸ் பண்ணு. நிலைமொழியின் ஈரும், நிலைமொழியின் இறுதியும், வருமொழியின் முதலும், ரெண்டுமே சேருவதுக்கு பேர் தான் அது புணர்ச்சி. அப்ப ஈறு என்று சொன்னாலே, இறுதி என்று சொன்னாலே, கடைசி என்று சொன்னாலே எதை தான் பார்க்கணும்? நிலைமொழியை தான் பார்க்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்தை தான் பார்க்கணும். முதல் என்று சொன்னாலே வருமொழியின் முதல் எழுத்தை தான் பார்க்கணும். இதில் என்ன சொல்லியிருக்கு? உயிர் ஈற்று புணர்ச்சி. என்னது? உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்கு. அப்போ உயிரீற்று புணர்ச்சி என்றால் இந்த இடத்தில் இந்த சொல்ல பார்க்கணும், நிலைத்து நிற்கக்கூடிய சொல்ல பார்க்கணுமா, வந்து சேரக்கூடிய சொல்ல பார்க்கணுமா? நிலைத்து நிற்கக்கூடிய சொல்ல பார்க்கணும். சரி, இதில் சிலை பிளஸ் அழகு. இதில் நிலைமொழி எது? சிலை என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. சரி,
நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன் உயிர் ஈற்று புணர்ச்சி சொன்னோம்? உயிரெழுத்து இறுதியாக வந்து நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? உயிரீற்று புணர்ச்சி. இந்த சந்தேகம் வருமா வராதாப்பா உனக்கு? ஏதாவது யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கா தம்பி? யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கா? சொல்லுப்பா, சொல்லுத கால அவங்க உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்கான். அப்போனா நிலைமொழியோட இறுதியில் என்ன எழுத்து இருக்கணும்? உயிர் எழுத்து இருக்கணும். சரி, உயிர் எழுத்து வந்து நிலைமொழி இறுதியில் வருமா? ஒரு சொல்லுக்கு இறுதியில் உயிர் எழுத்து வருமா? சொல்லுக்கு முதல்ல வரும் அம்மா, ஆடு, இலை, சொல்லுக்கு முதல்ல வரும். ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து வருமா? நம்மளை என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? உயிரீற்று புணர்ச்சி சொன்னான். அப்போனா இறுதியில் தான் பார்க்கணும், நிலைமொழி தான் பார்க்கணும். அப்போ நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து தனித்து வருமா? ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து வருமா? அந்த சந்தேகம் வந்துச்சா உனக்கு? ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது. அது என்ன செய்யும்? உயிர்மை எழுத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். அதை நாம் பிரிக்கணும். இது நிலைமொழி எது? சிலை. வருமொழி எது? அழகு. அப்போ நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து என்னது? லை. அது எப்படி பிரிப்ப? இல் பிளஸ் ஐ. இல் பிளஸ் ஐ. அப்போ நிலைமொழி இறுதியில் என்ன எழுத்து வந்திருக்கு? உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது? உயிர் ஈற்று புணர்ச்சி. பத்தியா? இல் பிளஸ் ஐ. கடைசி என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கா? அதுக்கு பேர் தானே அது உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன் அந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கணும்? நம்ம உயிரீற்று உயிரினுடைய இறுதியை கண்டுபிடிக்கணும், நிலைமுறை இறுதியில் கண்டுபிடிக்கணும். அப்படி உயிரெழுத்து ஒரு சொல்லினுடைய இறுதியில் தனித்து வராது. ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து வராது. இருந்தாலும் நம்ம என்ன கேட்டான்? கண்டுபிடி சொல்லிட்டான். அப்போ என்ன செய்யணும்னா நம்ம உயிர்மை எழுத்தை பிரிக்கணும். அந்த உயிர்மை எழுத்தை பிரித்தாக்க இப்படி பிரிப்ப ஐ ப்ளஸ் இல். இப்படி பிரிப்பியா? இப்படி பிரிக்க மாட்டோம். எப்படி பிரிப்போம்? இல் ப்ளஸ் ஐ. மெய்யெழுத்து ஃபஸ்ட்டு வந்துடுது, லாஸ்ட்னா இருக்க உயிரெழுத்து தான் லாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த புணர்ச்சிக்கு பேர் தானே உயிர் ஈற்று புணர்ச்சி. அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. என்ன ஈற்று புணர்ச்சி? மெய்யீற்று. அப்போ ஈற்று நான் சொல்லியிருக்கேன் இறுதி. அப்போ மெய்யீற்று புணர்ச்சி என்றால் எதை பார்க்கணும்? நிலைமொழியை பார்க்கணுமா, வருமொழியை பார்க்கணுமா? ஈற்றுன்னு சொல்லியிருக்கோம். மெய் ஈற்று புணர்ச்சி. அங்கே உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொன்னோம், நிலைமொழிய இறுதியை பார்த்தோம். இங்கே சொல்லியிருக்கோம் மெய் ஈற்று புணர்ச்சி சொல்கிறோம். அப்போ ஈற்று என்றாலே இறுதி என்றாலே நிலைமொழியை பார்க்கணுமா, வருமொழியை பார்க்கணுமா? நிலைமொழியை தான் பார்க்கணும். சரிப்பா. அப்போ நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து இருக்கணும். இப்போ நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து வந்து புணர்ந்துதா அதுக்கு பேர் என்னது? மெய்யீற்று புணர்ச்சி. மண் ப்ளஸ் அழகு. இதில் மண் என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. இப்போ நிலைமொழி இறுதியில் இன்னும் மெய்யெழுத்து வந்திருக்கு. அது சேர்ந்தானா இருக்கு மண் அழகாக மாறுது. அப்போ மெய்யெழுத்து கூட சேருது. புரியுதா? அதுக்கு பேர் என்னது? மெய்யீற்று புணர்ச்சி. கவனி, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி என்று அழைக்கப்படும். ஒன்றும் இல்லைப்பா, புணர்ச்சின்னா என்னது? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேருவதற்கு பெயர் தான் புணர்ச்சி. அப்போ நிலைமொழி என்றாலே இறுதி எழுத்தை பார்க்க வேண்டும். ஈர் என்றாலே நிலைமொழியை தான் பார்க்கணும். முதல் என்றாலே வருமொழியை பார்க்கணும். அப்போ உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்றால் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது, சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது. அது என்ன செய்யணும்? அதனால் உயிர்மை எழுத்தோடு சேர்ந்து தான் வரும். அந்த உயிர்மையத்தை நாம் பிரிக்கணும். இப்போ உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி பார்த்தாச்சு. அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி.
அடுத்தது என்னது? உயிர் முதல். இந்த இடத்துல கவனி, முதல் சொல்லியிருக்கான். முதல்னாவே நிலைமொழியை பார்க்கணுமா வருமொழியை பார்க்கணுமா? புணர்ச்சி என்றால் என்னப்பா சொல்லு? நிலைமொழியின் ஈரும். இப்போ நிலைமொழி என்றாலே ஈர் என்றாலே இறுதி எழுத்து. இந்த இடத்துல முதல் சொல்லியிருக்காங்களா ஈறு சொல்லியிருக்காங்களா? முதல். முதல்ல இதை பார்க்கணும், வருமொழியின் முதல். இப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்தை பார்க்கணும். சரி, இந்த இடத்துல பொன் என்பது நிலைமொழி, பொன் என்பது நிலைமொழி, உண்டு என்பது வருமொழி. அப்போ நிலைமொழியை பார்க்கணும் வருமொழியை பார்க்கணுமா? முதல் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. முதல்னாவே இதை பார்க்கணும், வருமொழியை பார்க்கணும். ஈர் என்றாலே நிலைமொழியை பார்க்கணும். அப்போ நிலைமொழிய வருமொழியுடைய முதல் எழுத்து உ. உ என்பது மெய்யெழுத்தா உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? உ என்பது உயிரெழுத்து. அப்போ உயிர் முதல் புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? உயிர் முதல் புணர்ச்சி. ஏன் உயிர் முதல் புணர்ச்சி சொன்னோம்? வருமொழிய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கு. பொன் பிளஸ் உண்டு, பொன்னுண்டு. அடுத்தது மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து என்னது? மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்தது என்னப்பா? மெய் முதல் புணர்ச்சி. இந்த இடத்துல சந்தேகம் வருதா? யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கான்னு கேட்குறேன். மெய் முதல் புணர்ச்சி எப்படி ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராதோ அதே போல சொல்லினுடைய முதலில் மெய்யெழுத்து தனித்து வராது. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? மெய் முதலை கண்டுபிடிக்க வேண்டும். மெய்யெழுத்து முதல்ல வர மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நாம் உயிரிற்று புணர்ச்சியில் இப்போ அந்த உயிர்மெய் எழுத்தை பிரித்தோமோ அதே போல் மெய் முதல் புணர்ச்சியின் போது முதல்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்க வேண்டும். எதை முதல்ல இருக்கக்கூடிய? வருமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்கணும். வருமொழி முதல் எழுத்து என்னது? சி. அது எப்படி பிரிப்பேன்? இச்சு பிளஸ் இ. இச்சு பிளஸ் இ. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மெய்யெழுத்து இருக்கு. அங்கே பிரித்தோம் இல் பிளஸ் ஐ பிரித்தோம், அங்கே இறுதியில் உயிரெழுத்து வந்துச்சு. இங்கே முதல்ல என்ன இருக்கு? மெய்யெழுத்து இருக்கு. அப்போ இந்த புணர்ச்சிக்கு பெயர் தான் மெய் முதல் புணர்ச்சி. நல்லா கவனிங்க. நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கையை வச்சு நாளாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன? உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. உயிரிற்று புணர்ச்சி என்றால் சொல்லினுடைய நிலைமொழியினுடைய இறுதியில் உயிரெழுத்து வந்தால் உயிரிற்று புணர்ச்சி, நிலைமொழியுடைய இறுதியில் மெய்யெழுத்து வந்தால் மெய்யிற்று புணர்ச்சி, வருமொழியுடைய முதல்ல உயிரெழுத்து வந்தால் உயிர் முதல் புணர்ச்சி, வருமொழியுடைய முதல்ல மெய்யெழுத்து வந்தால் மெய் முதல் புணர்ச்சி. இந்த ரெண்டு இடத்தை நல்லா சிந்திக்கணும். உயிரெழுத்து சொல்லினுடைய இறுதியில் வராது, மெய்யெழுத்து சொல்லினுடைய முதல்ல வராது. அப்போ என்ன செய்யணும்? மெய் முதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா வருமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்கணும். பிரித்தா ஃபஸ்ட் என்ன தான் வரும்? மெய்யெழுத்து தான் வரும். உயிர் இரு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்கணும். பிரித்தா லாஸ்ட் என்ன தான் வந்துடும்? உயிர் எழுத்து தான் வரும். அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ தான் புணர்ச்சின்ற வகை நான் முன்னாடியே சொன்னேன்னே, அது வருமொழியும் நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து அதன் அடிப்படையில் உயிர் இரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல் சொற்களை நான்காக சொல்லியிருக்கான். இப்போ தான் நம்ம இதுக்குள்ளே வரோம், புணர்ச்சியினுடைய வகைக்குள்ளே வரோம். புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்றால் புணர்ச்சி இரண்டு வகைப்படும். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி இரண்டு வகைப்படும். என்னென்ன புணர்ச்சி என்றால் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். என்னென்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரி, அது என்னடா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி? ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் மாவு
அரிசி மாவு பார்த்துருக்கியா? இந்த இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்போம்ல, அரிசி மாவு என்ன கலர்லப்பா இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். அரிசி மாவு என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். உளுந்து மாவு வெள்ளையாக இருக்கும். இப்போ அரிசி மாவு வெள்ளை கலரு, உளுந்து மாவும் வெள்ளை கலராக இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து இட்லி ஊற்றுறோம், இட்லி அவிக்கிறோம். இட்லி அவிச்சு எடுத்தால் இட்லி என்ன கலரில் இருக்குது? இட்லி என்ன கலர் இருக்குது? பச்சை கலரில் இருக்குமா? இட்லி வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ உளுந்து மாவும் வெள்ளை, அரிசி மாவும் வெள்ளை, ரெண்டும் சேர்றப்ப கிடைக்கிறது என்னது? இட்லி வெள்ளை. அப்போ இயல்பாக இருக்கின்றது. தன்னுடைய வெள்ளை என்கூடிய நிறத்திலிருந்து மாறாமல் இயல்பாக இருக்குது, நேச்சராக இருக்குது. அதுக்கு பெயர் தான் என்னது? இயல்பு புணர்ச்சி. விகாரம் புணர்ச்சி. விகாரம் என்றால் மாற்றம். விகாரம் என்றால் மாற்றம். சரி, அரிசி மாவு வெள்ளையாக இருக்குது, உளுந்து மாவு வெள்ளையாக இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து தோசை ஊற்றுறோம். தோசை என்ன கலரில் இருக்குது? ஒரு ப்ரௌன் கலரில் மாறுது. அப்போ வெள்ளைங்களுடைய நிறத்திலேருந்து மாறுது. அப்போ மாற்றத்தை ஏற்படுகிறது. அதுக்கு பேர் தான் அது விகார புணர்ச்சி. புரியுதாப்பா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும். 1 இயல்பு புணர்ச்சி, 2 விகார புணர்ச்சி. புரியுதா? இயல்பு புணர்ச்சி என்னது? இயல்பாக இருக்கும். அரிசி மாவும் வெள்ளை, உளுந்து மாவும் வெள்ளை, ரெண்டுத்தையும் சேர்த்து இட்லி அவிச்சாலே இட்லி என்ன கலர் இருக்குது? வெள்ளை கலராக இருக்குது, இயல்பாக இருக்குது. தங்களுடைய நிறத்திலேருந்து மாறாமல் இயல்பாக இருக்குது, நேச்சராக இருக்குது. அது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி, அரிசி மாவு வெள்ளை, உளுந்து மாவு வெள்ளை, தோசை ஊற்றுறோம். தோசை என்ன கலரில் இருக்குது? ப்ரௌன் கலரில் மாறுது. அப்போ விகாரம் மாற்றம் அடைகிறதா இல்லையா? அந்த வெள்ளை என்கிற தன்மையிலிருந்து மாற்றம் அடைகிறது. அதுக்கு பேர் என்னது? விகார புணர்ச்சி. புரியுதா? அப்போ நிலைமொழியின் இறுதியும் வருமொழியினுடைய முதலும் சேரும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இருப்பது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேரும் பொழுது, புணரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா அந்த புணர்ச்சிக்கு பேர் தானே அது இயல்பு புணர்ச்சி. சரி, தாய் ப்ளஸ் மொழி. இதில் தாய் என்பது நிலைமொழி, மொழி என்பது வருமொழி. அப்போ தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி. அப்போ நிலைமொழியும் ஈரும் வருமொழியின் முதலும் சேர்றப்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இருக்கா? இயல்பு புணர்ச்சி. உடல் ப்ளஸ் ஓம்பல். இப்போ நிலைமொழி இறுதி எழுத்தினதே இல்லை, வருமுறை முதல் எழுத்து ஓ, ரெண்டுமே சேர்த்து என்ன ஆகிடுது? லோ. அப்போ உடலோம்பல் இயற்கையாக இருக்குது, நேச்சராக இருக்குது. இதுக்கு இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து அதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இயல்பு என்றால் இயற்கை. எங்கெல்லாம் உடல்னா மெய்யெழுத்து, உடல் என்பது தனிச்சு இருக்கும், அவங்க யார் போய் சேர்ந்துடுவா? உயிரெழுத்து போய் சேர்ந்துடும். அது வந்து இயல்பு, இயற்கை. புரியுதாப்பா? அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா அந்த புணர்ச்சிக்கு பெயர் தானே அது இயல்பு புணர்ச்சி. சரிதா? அப்போ இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்து சேர்ந்து என்ன இது? லோ. இயற்கையாக தான் இருக்குது பாரு. அதில் உள்ள எழுத்தாக சேர்ந்து ஒரு எழுத்து உருவாக்கியிருக்கு. புரியுதா? அதுக்கு பேர் அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இயல்பு என்றால் இயற்கை, இயல்பு புணர்ச்சின்னு அர்த்தம். அந்த இடத்துல இயல்பு நேச்சர்னு அர்த்தம். புரியுதா? சரி, அடுத்தது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்றால் விகார புணர்ச்சி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்ன விகாரம் என்றால் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அது என்ன தோன்றல் விகாரம்? அது என்னப்பா தோன்றல் விகாரம்? ஃபஸ்ட்டு விகாரம் என்ன பார்க்குமா? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது,
நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அந்த புணர்ச்சிக்கு பெயர் தான் விகார புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாரு, வாழை ப்ளஸ் பழம். இது நிலைமொழி வாழை, வருமொழி பழம். இப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து எப்படி எழுதுவா? வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றியிருக்கா? இதுக்கு பேர் தான் அது விகார புணர்ச்சி. மாற்றங்கள் ஏற்படுது, இயற்கையாக இல்லாமல் என்ன செய்யுது? புதுசாக ஒரு எழுத்து உருவாயிருக்கு. புதுசாக ஒரு எழுத்து உருவாயிருக்கா? அதுக்கு பேர் அது விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன விகாரம்? தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல், நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அதுக்கு பேர் என்னது? தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு, தமிழ் ப்ளஸ் தாய். இது நிலைமொழி. எது? தமிழ் என்பது நிலைமொழி, தாய் என்பது வருமொழி. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறப்ப ரெண்டுமே புணர்றப்ப என்ன ஆயிடுது? புதிதாக இத்து இன்னும் ஒரு மெய்யெழுத்து தோன்றுகிறது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு பேர் என்னது? தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் எனப்படும். இப்போ திரிதல் என்றால் உருவம் மாறுதல். சொல்லுவாங்க வீட்டில், அம்மா சொல்லுவாங்க, பால் திரிஞ்சிடுச்சும்பாங்க. அப்போ பால் திரிஞ்சிடுச்சுன்னா அர்த்தம் என்ன? பாலுங்கிற தன்மையிலிருந்து மாறிட்டு வேற ஒரு தன்மையாக போயிடுச்சு, திரிஞ்சிட்டு, தன்னோட நிலையிலிருந்து மாறுதல். அப்போ ஒரு எழுத்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறினால் அதுக்கு பெயர் தான் திரிதல், திரிபு, மாற்றம் அடைதல். அம்மா சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? பால் திரிஞ்சிடுச்சுன்னா அந்த பால் என்ன செய்ய முடியாது? காஃபி போட பயன்படுத்த முடியாது. பாலுங்கிற தன்மையிலிருந்து மாறிட்டு, திரிஞ்சிட்டு, சேஞ்ச் ஆகிட்டு. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறினால், திரிந்தால் அந்த விகாரத்துக்கு பெயர் தான் திரிதல் விகாரம். எடுத்துக்காட்டு, வில் கூட்டல் கொடி. வில் கூட்டல் கொடி. இதில் வில் என்பது நிலைமொழி, கொடி என்பது வருமொழி. அப்போ வில் கூட்டல் கொடி விற்கொடி. இந்த இடத்துல இல் என்பது இர்ராக மாறி இருக்கு. பொன் பிளஸ் பொன் கூட்டல் குடம். நிலைமொழி பொன், வருமொழி குடம். இப்போ நிலைமொழி வருமொழி சேர்றப்ப பொன் கூட்டல் குடம் பொற்குடம். என்ன மாறுது? பொற்குடம் வருது. இந்த இடத்துல இன்னும் இர்ராக மாறுகின்றது. அப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிகிறதா? அதனால் அந்த விகாரத்துக்கு பேர் என்னது? திரிதல் விகாரம். அடுத்தது கெடுதல் விகாரம். சொல்லுவாங்க சில பேர், என் வாழ்க்கையை கெட்டு போச்சு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு அர்த்தம் என்ன? அவங்க வாழ்க்கையை அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது சில எழுத்துக்கள் அழிந்து விட்டால், மறைந்து விட்டால் அதுக்கு பேர் என்னது? கெடுதல் விகாரம். அதுக்கு பேர் என்னது? கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி. மனம் என்பது நிலைமொழி, மகிழ்ச்சி என்பது வருமொழி. இப்போ நிலைமொழியும் வருமொழியும் புணரும் பொழுது அது என்ன மாறிடுது? என்னவா மாறிடுது? மனமகிழ்ச்சி. அப்போ நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய இம் என்னும் மெய்யெழுத்து கெட்டு விடுகிறது, மறைந்து விடுகிறது. மறைந்துட்டா இல்லையா? மறைஞ்சிட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. மரம் ப்ளஸ்
வேர். இப்போ நிலைமொழி மரம், வருமொழி வேர், ரெண்டு சேர்த்து எப்படி எழுதுவ? மரவேர். அப்போ இம்மை என்னும் மெய்யெழுத்து கெட்டு விட்டது. அப்போ அது விகாரத்துக்கு பேர் என்னது? கெடுதல் விகாரம். சரி, சில புணர்ச்சியின் பொழுது நிலைமொழி வருமொழியும் புணரும் பொழுது சில நேரங்களில் ஒரே புணர்ச்சியில் இரண்டுக்கு மேற்பட்ட விகாரங்கள் இருக்கும். புரியுதா? இப்போ நாடகம் ப்ளஸ் கலை, அது எப்படி எழுதுவ? எப்படி எழுதுவ? நாடக கலை. நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலைன்னு எழுதுவோம். அப்போ அந்த இடத்துல இம்மை என்னும் மெய்யெழுத்து கெட்டு கெடுதல் விகாரமாகவும், இக்குங்கிற மெய்யெழுத்து தோன்றி தோன்றல் விகாரமாகவும் வரும். ஒரு சில இடத்துல ரெண்டு விகாரங்களும், ரெண்டுக்கு மேற்பட்ட விகாரங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுறோம். புணர்ச்சின்னு என்னப்பா? புணர்ச்சி என்னும் சொல்லின் பொருள் சேருதல். மொழி என்ன புணர்ச்சி? நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. நிலைமொழி என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய சொல், வருமொழி என்றால் வந்து சேரக்கூடிய சொல். சரி, நிலைமொழியையும் வருமொழியையும் அடிப்படையாக வைத்து சொற்களை நான்காக பிரிச்சிருக்கான். உயிரிற்று சொல், உயிரிற்று புணர்ச்சி, மெய்யிற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு பிரிச்சிருக்கான். புணர்ச்சி இலக்கணத்தில் நிலைமொழி என்றால் இறுதி எழுத்தையும், வருமொழி என்றால் முதல் எழுத்தையும் பார்க்கணும். உயிரிற்று புணர்ச்சி என்றால் நிலைமொழியினுடைய இறுதியில் உயிரெழுத்து வந்தால் உயிரிற்று புணர்ச்சி, நிலைமொழியுடைய இறுதியில் மெய்யெழுத்து வந்தால் மெய்யிற்று புணர்ச்சி, வருமுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி, வருமுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. இந்த இடத்துல நீ கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்து வராது, சொல்லினுடைய முதல்ல மெய்யெழுத்து வராது. அப்போ என்ன செய்யணும்? உயிரிற்று புணர்ச்சி கண்டுபிடிக்கிறப்ப நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்கணும். பிரித்தா ஆட்டோமேட்டிக் இயல்பாக என்ன வந்துடும்? உயிரெழுத்து இறுதியாக வந்துடும். மெய் முதல் கண்டுபிடிக்கிறப்ப வருமொழியுடைய முதல்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தை பிரிக்கணும். பிரித்தா ஃபஸ்ட் என்ன தான் வரும்? மெய்யெழுத்து வந்துடும். அப்போ மெய் முதலும் உயிர் ஈரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இரண்டு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னு என்னது? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் இல்லாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம், வாழை மரம், அப்போ இயல்பாக இருக்குது, அப்போ இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சின்னு என்னது? விகாரம் சொல்லின் பொருள் மாற்றம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அந்த புணர்ச்சிக்கு பேர் என்னது? விகார புணர்ச்சி. வாழை ப்ளஸ் பழம், வாழைப்பழம், அந்த இடத்துல இப்போ இன்னும் மெய்யெழுத்து தோன்றுது. சரி, மாற்றம் எத்தனை நிலை நடைபெறும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும்பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்பொழுது ஓர் எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிந்தால் திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எழுத்து மறைந்து விட்டால், அழிந்து விட்டால் கெடுதல் விகாரம். சில விகாரங்களில் இரண்டுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடைபெறும். சில புணர்ச்சியின் போது இரண்டுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடைபெறும். நாடக ப்ளஸ் கலை, நாடக கலை, அந்த இடத்துல நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலை. அப்போ இம்மை என்னும் மெய்யெழுத்து கெட்டிருக்கு, கெடுதல் விகாரமாகவும், இக்கு என்னும் மெய்யெழுத்து புதுசாக தோன்றியிருக்கு, அப்போ தோன்றல் விகாரமும் இருக்கின்றது. இதெல்லாம் நல்லா படிச்சிங்கப்பா. ஏதாவது டவுட்னா கேளுங்க.